வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவதரிக்குள் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு மனசளவில் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா என்னோட விருப்பமான சிறுவாபுரி முருகன் கோயிலை பற்றின டீட்டெயிலும் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நைட் எடுத்த வீடியோ கிளிப்பிங். ரேஷன் பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறின பிறகு மறுபடியும் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பிடி கையளவு புதினா, அப்புறம் கற்றாழை, பசும்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் கூட எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சிக்கோங்க. எதுக்குடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முகத்துக்காக தான். முகம் நல்லா பளபளப்பாக வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்கவும், அதே மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் போகணும், அப்புறம் வந்து கரும்புள்ளிகள் போகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மைய அரைச்ச பிறகு நீங்கள் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இது உங்களுக்கு க்யூபாக வந்து கிடச்சிடும். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்னிங் காலையிலே கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் மெனு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து முடிவு பண்ணியிருந்தேன். காலையில் இட்லியும் தக்காளி குழம்பும், மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், கோவக்காய் பொரியல், அவ்வளோதான். அப்புறம் மோர் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு, சாமான் விளக்கி வச்சாச்சு. லஞ்சும் நான் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஸ்கூலுக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமைனா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேராக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு அதுமாதிரி குடிக்காதனா எடுத்துகிட்டு போயிடுங்க. தண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்ச அந்த க்யூபும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும், சான்ஸே இருக்காது. அந்த மாதிரி உங்கள் முகம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சிறுவாபுரிக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் பார்த்த அந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டிலும் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வச்ச வேல் அப்படின்னு சொன்னாங்க அங்கே லோக்கல் ஊரில் இருக்கவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் இந்த ஊர். இது வந்து தாமரை அள்ளி குளம், ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். எல்லா பக்தி புத்தகமும் இங்கே விற்கும். சுவாமி படங்கள்லேருந்து எல்லாமே விற்கும். சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா மறக்காமல் கட்டப்பை எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு வரத்துக்கு வீட்டுக்கு காய்கறிகள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு மிளகு, கோயிலுக்குள்ளே இருக்க கொடிமரத்தண்ணின்னு நம்ம இந்த முருகனை பார்த்தா மாதிரி சுற்றி போட்டு கொடிமரத்தில் உப்பு கொட்டினோம்னா கந்திருஷ்டி விலகும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி உருவம் வந்து உங்களுக்கு எந்த பாகம் கை கால் வலி எதுவாக இருந்தாலும் அந்த உருவை வாங்கி வேண்டி உண்டியலில் போடணும். அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த உடல் வலி வந்து தீரும். கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. சிறுவாபுரி கோயிலோட கோபுரம் இதுதான், முன் கோபுரம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கொடிமரம் சுவாமியை பார்த்துட்டு வந்து வெளியில் எடுத்தது நல்ல ஒரு தரிசனம். ஆனால் என்ன ஒன்றுனா மற்ற நாட்களில் போனால் கோயில் கருவறைக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் வெளியிலேருந்து பார்க்க மட்டும்தான் அனுமதி. 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். நான் வந்து பொது தரிசனத்தில் தான் எப்போவுமே போவேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவரும் இருக்கார், அப்புறம் வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் அம்மனும் இருக்காங்க. அதே மாதிரி மரகத மயில் ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். நாகர் இருக்காங்க, முனீஸ்வரர் இருக்காங்க. இந்த கோவிலோட விசேஷம் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம், திருமண வரம், அப்புறம் சொந்த வீடு கட்டணும், நிலம் சம்பந்தமான பிரச்சனை, வாழ்க்கைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த கோவில் போனால் நிவர்த்தி ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து முதல் தடவை போனதுக்கும் இப்போ நான் போகிறதுக்குமே எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போன உடனே உங்கள் வீடு கட்டிட்டிங்களா, நிலம் வாங்கிட்டிங்களா, இல்லை கடன் தீர்ந்துச்சா, இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு அது வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சடனாக எந்த மாற்றமும் யாருக்கும் அந்த மாதிரி நடக்காது. எனக்கு நான் முதல் வாரம் போகும்போது மிகுந்த ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். நான் கோயிலுக்கு போகிற அந்த மைண்டே இல்லை. என்னால் வீட்டில் இருக்க அந்த ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருக்கும்போது எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்ற போது நான் கிளம்பி போன ஊர் தான் சிறுவாபுரி முருகன் கோயில். எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்றதுனால நான் போனேன். ஆனால் எனக்கு போன வாரத்தில் அந்த முதல் வாரத்துலேருந்து மைண்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. டிப்ரெஷன் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாரம் போக ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கோயில் வந்து கொடுக்குது. இந்த வாரம் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நான் போகும்போதெல்லாம் 4 மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது கூட எனக்கு வந்து சோர்வு வந்து தெரியல. முருகனை போய் பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷமோ, தாயோட மடியில் படுக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. அந்த ஒரு நிம்மதிக்காகவே இந்த கோயிலுக்கு நான் வந்து போக ஆரம்பித்தேன். அவ்வளோ பாசிட்டிவ் நிறைஞ்ச ஒரு கோயில் வந்து சிறுவாபுரி முருகன் கோயில். கண்டிப்பாக உங்கள் மைண்டு வந்து நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தாவே, முடிவுகள் தெளிவாக இருந்தாவே வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இங்கே எல்லா காய்கறிகளுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விற்குது.
இல்லாத காய்கறியே இல்லை, அவ்வளோ காய்கறிகள். அப்புறம் கம்பு, கேழ்வரகு, கிழங்கு வகை இது எல்லாமே இங்கே விற்குது. அதுக்கப்புறம் மொடவாட்டுக்கால் சொல்லுவாங்க. இது வந்து கொல்லிமலையில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் இதெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி அப்படின்வாங்க. ஆனால் நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. அது கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. அரை கிலோ 150 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து இங்கே விற்றுது. நான் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் அது வந்து 20 ரூபா. அப்புறம் வல்லாரக்கீரை வந்து இது கவர் பார்த்திங்கன்னா 30 ரூபா. தாராளமாக வாங்கலாம். இதுதான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் முதல் வாரம் போகும்போது போக வர காசு கரெக்டாக தான் என்கிட்ட இருந்தது. எனக்கு வேல் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அப்போ வாங்க முடியல. இந்த வாரம் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக முருகரோட வேல் என்னோடய வீட்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அழகான ஒரு வேல், சின்ன வேல் தான். ஆனால் நிறைவாக என் மனசுக்கு நான் ரொம்ப திருப்தியாக சிரித்த முகத்தோடு இந்த வேல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வேல் பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மயில் இறகு பார்த்திங்கன்னா அங்கே 20 ரூபா தான். இந்த இறகு கூட இந்த வேலை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்னும் இதில் இருந்தது. வேல் வந்து நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக பஜ்ஜி ரெடி பண்ண போகிறேன். பஜ்ஜி மாவு ரெடிமேடாக உங்களுக்கு விற்கும். அது இல்லைன்னா இட்லி மாவு இருந்தாவே போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு இட்லி மாவு கூட கடலை மாவும் தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், சால்ட்டு போட்டு கலந்துக்கோங்க. பஜ்ஜி இதில் சுட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிறுவாபுரி முருகரோட அருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.